இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களும் தன்னுடைய ஒரு நோக்கத்திற்காக வேண்டி கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எந்த துறையில் இருந்தாலும் அந்தந்த துறையிலே எங்களுடைய ஒரு டார்கெட், ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கை அடைந்து கொள்வதற்காக வேண்டி எங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கின்றதோ அந்த எல்லா வாய்ப்பையும் எங்களுடைய அந்த இலக்குக்காக வேண்டி, அந்த டார்கெட்டுக்கு போவதற்காக வேண்டி எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வாழக்கூடியதை நாம் ஒவ்வொருவரும் பார்க்கின்றோம். அப்படி வாழக்கூடிய எங்களுக்கு எங்களை படைத்த நோக்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது என்ன சொல்கின்றான்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனிதர்களையும் ஜின்களையும் படைத்த நோக்கம் என்னது? இறைவனை வணங்க வேண்டும் என்று. அப்ப எங்களுடைய ஆயுள் காலத்தில் இறைவனை வணங்குவதற்கு எவ்வளவோ வாய்ப்பை தந்திருக்கின்றான். அதை நாம் செய்ய வேண்டும், எங்களுடைய மனைவி செய்ய வேண்டும், எங்களுடைய வாரிசுகள் செய்ய வேண்டும், எங்களுடைய பெற்றோர்கள் செய்ய வேண்டும். இன்றைக்கு தொழுகை என்பது இந்த முஸ்லிம் சமூகத்தில் கேள்விக்குரிய ஐடியா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் 60 வருடம் வாழ்ந்த ஒரு மனிதன் இறைவனிடத்தில் கொண்டு வரப்படுவானா. 60 வருடம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அதுவும் புகாரில வரக்கூடிய செய்தி. 60 வருடம் வாழக்கூடிய ஒரு மனிதன் இறைவனிடத்தில் கொண்டு வரப்படுவான். கொண்டு வரப்பட்டோனே அந்த 60 வருடம் வாழ்ந்து அல்லாஹ் தஆலா அவனுக்கு 60 வருடம் கொடுத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் வாய்ப்பை தவறவிட்ட ஒரு பாவியாக, ஒரு நரகவாதியாக, ஒரு கெட்டவனாக அல்லாஹ்வுடைய முன்னிலையில வந்து இறைவன் கிட்ட சொல்வானா, உன்னுடைய கை மறுமையில் அன்று அந்த நாள் உன்னுடைய கண்ணுக்கு முன்னுக்கு இருக்குது. அந்த நேரத்தில் கூட உன்னுடைய கையில சின்ன ஏதாவது ஒரு கன்று, ஒரு மரத்தினுடைய விதையை ஒரு கண்டோனுடைய கையில இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப நீ உதாசீனமா நினைச்சுக்கொள்ளாத, மறுமையுடைய நாள் தான் வரப்போகுது, உலகமே அழிந்து போக போகுது. இந்த சின்ன ஒரு கன்றை, இந்த விதையை நாம் பூமியில நாட்டி இதன் மூலமாக எனக்கு நன்மையா வரப்போகுது இந்த அதை தூக்கி வீசிட்டு பொடுப்போக்காக நினைக்காமல் மறுமை உன்னுடைய கண்ணுக்கு முன்னுக்கு வந்தாலும் عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களிலே மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதுமைகளை உண்டாக்குவது. அப்படி உருவாக்கப்படும் ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் அவற்றை பின்பற்றுவோரை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று தனது ஒவ்வொரு உரையின் ஆரம்பத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை இந்த சமூகத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ அதை இந்த சந்தர்ப்பத்தில் நானும் எச்சரிக்கை செய்தவனாக, நினைவூட்டியவனாக இன்றைய ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய ஜும்மாவின் தலைப்பாக மறுமை வாழ்க்கைக்கான வாய்ப்பு என்ற தலைப்பிலே சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களும் தன்னுடைய ஒரு நோக்கத்திற்காக வேண்டி கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எந்த துறையில் இருந்தாலும் அந்தந்த துறையிலே எங்களுடைய ஒரு டார்கெட், ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கை அடைந்து கொள்வதற்காக வேண்டி எங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கின்றதோ அந்த எல்லா வாய்ப்பையும் எங்களுடைய அந்த இலக்குக்காக வேண்டி, அந்த டார்கெட்டுக்கு போவதற்காக வேண்டி எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வாழக்கூடியதை நாம் ஒவ்வொருவரும் பார்க்கின்றோம். அப்படி வாழக்கூடிய எங்களுக்கு இந்த உலகத்திலே நாங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை மறுமைக்கான ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான்.
மறுமையுடைய வாழ்க்கையில எங்களுடைய டார்கெட், எங்களுடைய இலக்கு சுவனம் என்று சொன்னால், அந்த சுவனத்தை அடைவதற்குரிய இலக்கு தான் இந்த வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தினால்தான் மறுமையுடைய அந்த இலக்கை, நாம் சொர்க்கம் என்ற அந்த இலக்கை அடைந்து கொள்ள முடியும். சர்வ சாதாரணமாக நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உலக விடயங்கள்ல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில நல்ல இடங்கள், நல்ல பொசிஷன் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் அந்த பொசிஷனை தேடி போகக்கூடிய இடத்துல எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவாங்க. அந்த வாய்ப்பை தந்துவிட்டு, வாய்ப்பை தரக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்து உங்களுக்குரிய அந்த வாய்ப்பை நான் தருகிறேன். ஒரு மாதம், ஒரு 2 மாதம் உங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கிறேன் என்று சொன்னேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு மாதம் ஒரு ஜொப்புக்கு போனா ஒரே அடியா எங்களுக்கு அந்த ஜொப்பை வந்து ஃபிக்ஸட் பெர்மனன்ட் பண்ணிடுவாங்களா? இல்ல. போனோன்னு ஒரு சின்ன ஒரு பேசிக் சேலரியை தந்து சொல்லக்கூடியது என்னது? உங்களுக்கு ட்ரைனிங் இருக்குதா இல்லையா, உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குதா இல்லையா, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நாங்க பார்க்கணும். பார்த்தா தான் உங்களோட பேசிக்கை வந்து கூட்டுவதா குறைப்பதா, உங்களை வச்சிருக்கிறியா, உங்களை பெர்மனன்ட் பண்றா இல்லையான்னு நாம் முடிவெடுக்கலாம் என்று சொல்லி எங்களுக்கு சொன்னு வைங்களேன். நாம என்ன நினைப்போம்? உள்ளத்தால் என்ன நினைப்போம்? மட்ட புழுவாங்க உப்பறியுமே மங்கரணும். எது என்னால் முடியுமோ அதை முழுமையாக செய்து இதை நான் அடைந்து கொள்வேன். ஐ வில் டூ மை பெஸ்ட். என்னால முடிந்ததை நான் செய்வேன். இதுதான் எங்கட ஒன்று வாயால வெளியில வரும், இல்ல உள்ளத்தால நினைப்போம். எப்படி? என்னால முடிந்ததை நான் செஞ்சு அந்த இலக்கை நான் அடைஞ்சு பெற வேண்டும், அந்த இடத்தை அடைஞ்சு விட வேண்டும் என்று நான் நினைப்போம். படைத்த ரப்பு சொல்கின்றான், சொர்க்கம் போக வேண்டும் என்றது உங்களோட இலக்கு. நீங்க அந்த இலக்கை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் உங்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு வாய்ப்பு தந்திருக்கின்றேன். அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொண்டீங்க என்று சொன்னா, மறுமையில இந்த உலகத்தில் எப்படி எங்க டார்கெட் அடைஞ்சு கொள்ள நாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்துறோமோ, அது மாதிரி மறுமையுடைய உங்களுடைய அந்த இலக்கு சொர்க்கம் என்று சொன்னால், இப்ப நான் தந்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு வாழ்க்கையும் தந்திருக்கின்றேன், மரணத்தையும் தந்திருக்கின்றேன். எதற்காக வேண்டி? உங்கள அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி, செக் பண்ணுவதற்காக வேண்டி இந்த வாய்ப்பை தந்திருக்கிறான், இந்த வாழ்க்கையை தந்திருக்கின்றான். எங்களுக்கு மட்டுமா? எங்களுக்கு மட்டுமில்லை. அல்லாஹு தஆலா தொடர்ச்சியாக இன்னொரு இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இறைவன் நான் என்று நம்பிய மக்கள் நீங்கள் இருக்கிறீர்களே, நீங்க மட்டும் அப்படி இருந்துடாதீங்க. கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா, உங்களோடு சேர்த்து உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்துக்கு போகாமல் சுவர்க்கத்துக்கு போவதற்கு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இதை நாம் கட்டளையாகவும் எடுக்கலாம், எச்சரிக்கையாகவும் எடுக்கலாம், அல்லாஹு தஆலா தந்த வாய்ப்பாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இவ்வளவு எச்சரிக்கை திருமறை குர்ஆனில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப நாம் மட்டும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி போதாது. நாம் தனியாக இருக்கும் போது எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய அந்த குடும்பம், பெற்றோர்களுக்கு அடுத்ததாக சகோதரர்கள், எங்களுடைய குடும்பம், இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறோமோ, இந்த உலகத்தில் என்னுடைய தாயும் தந்தையும் ஒரு பாதாள ஒரு குழியில அல்லது ஒரு கெட்ட ஒரு வழியில அல்லது ஒரு தீமை எங்களுடைய பெற்றோர்களுக்கு நடக்குது என்று சொன்னால், அது ஒரு பிள்ளைகளாக நாம் பொறுத்துக் கொள்வோமா? தாங்கிக் கொள்வோமா? விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். என்னுடைய சகோதரர்களுக்கு ஏதாவது ஒரு தீமை நடக்க போகுது என்றால் நான் விரும்புவேனா? விரும்ப மாட்டேன். என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு தீமை, ஒரு கெட்டது நடக்க போகுது என்று சொன்னால் நான் விரும்புவேனா? விரும்ப மாட்டேன். அதுபோன்று மறுமையில உங்களுடைய அந்த குடும்பம், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுக்கு வரக்கூடிய மனைவி, அந்த மனைவியின் மூலம் வரக்கூடிய சந்ததிகள், பிள்ளைகள் யாருமே அந்த நரகத்துக்கு போகாமல் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால், அந்த சுவனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த வாய்ப்பை அவர்கள் மூலமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை அந்த சமூகத்தை எப்படி சுவர்க்கத்துக்கு கொண்டு போக வேண்டும், அந்த சமூகம் எப்படி சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்று இந்த ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்தார்களோ, அதோடு இந்த குர்ஆன் வசனங்களை அஞ்சி தன்னுடைய குடும்பத்தை வழி நடத்தினார்களா இல்லையா? எந்த அளவுக்கு வழி நடத்தினார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து பாருங்க. இன்றைக்கு நாங்க எல்லாம் எங்களுடைய பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்யும் போது, தப்புகள் செய்யும் போது, மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் ஏதாவது செய்யும் போது,
நாம் என்ன செய்வோம்னு சொன்னா அது அந்த குழந்தைகளுக்கு சொல்லி திருத்தி இந்த தப்பிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு முயற்சி செய்ய மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பாருங்க. தன்னுடைய பேரப்பிள்ளை அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த மஸ்ஜிதுக்கு சக்காத்துடைய பொருளில் இருந்து ஒரு பேரிச்ச பழத்தை வாயில போட்டு சாப்பிட்டதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தாங்களா? சின்ன புள்ளதானே, இதுக்கு பாவம் எது எது நன்மை இந்த பிள்ளைக்கு தெரியுமா? சரி திண்டா திண்டிட்டு போட்டுமே அப்படி விட்டாங்களா? பேரப்பிள்ளையுடைய அந்த சின்ன குழந்தையுடைய வாயில விரல போட்டு அந்த பேரிச்ச பழத்தை வெளியில எடுக்கிறாங்க. காரணத்தை அந்த புள்ள அறிஞ்சு கொள்ள வேண்டுமா இல்லையா? வெளியில எடுத்து விட்டோனே அந்த பிள்ளைக்கு காரணம் தெரியான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த பிள்ளைக்கு ஏன் எங்கட அப்பா இப்படி செஞ்சாரு தெரியாம போயிரும். அல்லாஹ்வுடைய தூதர் காரணத்தை சொல்றாரு, என்னது? இது சக்காத்துடைய பொருள், இது என்னுடைய வாரிசுகளுக்கு என்னுடைய குடும்பத்துக்கு தடை செய்யப்பட்டது என்ற காரணத்தை சொல்றாங்க. அப்ப அந்த பிள்ளைக்கு எது ஹராம், எது ஹலால், எது நன்மை, எது தீமை என்றது அது பிள்ளைக்கு தெரியும். சரி, அதைத்தான் விடுங்களேன். எங்கடவங்க இன்னைக்கு மார்க்கத்துக்கு முரணான மாற்று மத கலாச்சாரங்களை பிள்ளைகள் செஞ்சுட்டு போகும்போது, பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகள் பேசும்போது, பிள்ளைகள் வேற வேற அனாச்சாரங்கள்ல மூழ்கி இருக்கும் போது சின்ன பிள்ளைத்தானே சொல்றாங்களா இல்லையா? சின்ன பிள்ளைத்தானே செஞ்சுட்டு போட்டுமே இப்படி உருவதனால என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த சின்ன பிள்ளையுடைய உள்ளத்துல அது அப்படியே விதையாக போய் அது கண்டாக மரமாக வளர்ந்ததுக்கு போறோம். அந்த பிள்ளை என்ன செய்யும்? இது சரிதானே என்று அதர சந்ததிகளையும் அதே வழியில கொண்டு போகும். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய குடும்பத்துக்கு வார ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் மறுமைக்காக வேண்டிதான் பயன்படுத்துவாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த சம்பவத்தை எடுத்து பாருங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அலி ரலி அவர்களை திருமணம் முடிக்கிறாங்க. முடிச்சு இருக்கும் போது ஒரு சந்தர்ப்பத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுல இல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறாங்க. சொல்லிட்டு போறாங்க, பாப்பா வந்தா, அல்லாஹ்வுடைய தூதர் வந்தா, நான் போனதாக சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்தோண்டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விஷயத்தை சொல்றாங்க, உங்களோட மகள் போனாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க. நீண்ட ஒரு ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது மறுமைக்கு பயன்படுத்திக் கொள்வாங்க. எப்படின்னு பாருங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன கேட்கிறாங்க? தந்தை, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு எந்த கைகள் எல்லாம் கரை வந்துட்டுது, உங்ககிட்ட அடிமைகள் இருக்கிறாங்க தானே, எனக்கு ஒரு அடிமையை தந்தா உதவியா இருக்கும்னு. அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்திருந்தாலும் ஒரு அடிமையை கொடுத்திருக்கலாம், உதவிக்காக வேண்டி வேலைக்காக வேண்டி ஒரு அடிமையை கொடுத்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? அதை விட இந்த பிள்ளைக்கு மறுமையில சிறந்தது ஒன்று சொல்லி கொடுக்கணும், இந்த வாய்ப்பை மறுமைக்காக வேண்டி பயன்படுத்தி கொள்ளணும் என்ன அல்லாஹ்வுடைய தூதர், ஃபாத்திமாவே அதை விட சிறந்ததை நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தானேன். நைட்டுக்கு நீங்க தூங்கும் போது சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. இது அதை விட சிறந்தது. ஏன் சிறந்தது? இதை சொன்னா நன்மை கிடைக்கும், மறுமைக்கு நன்மையாக வரும். இன்னைக்கு பாருங்க, எங்கட வாயில இருந்து ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்றதுக்கு நேரம் இல்லை, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல ஒரு நேரம் இல்லை, ஒரு அல்லாஹ் அக்பர் சொல்ல நேரம் இல்லை. இப்படி எத்தனையோ திக்ருகள் இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்லக்கூடிய ஒரு 2-3 செகண்ட்ல சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய பாரம், இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்குரிய கணம் என்ன தெரியுமா? எங்களுடைய பாவங்கள் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 2 செகண்ட் போவாது. சொல்றோமா? சொல்ல மாட்டோம். இந்த வாய்ப்பை நாங்க மிஸ் பண்றோமே, தவற விட்ட அந்த நேரங்கள் எப்ப எங்களுக்கு முக்கியத்துவம் படும் தெரியுமா? எங்களுடைய ரூஹ் தொண்டை குழியில நிக்குமே, நிற்கும் போது அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் காட்டுவான், A to Z அப்படியே போகும். அப்ப நாங்க நினைப்போம் என்ன தெரியுமா? ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லிருக்கலாமே, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிருக்கலாமே, ஒரு அல்லாஹ் அக்பர் சொல்லிருக்கலாமே. அந்த நேரத்தில் நினைப்போம், அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்? அல்லாஹ் தஆலா எவ்வளவோ வாய்ப்பு தந்திருக்கிறான். அந்த வாய்ப்பு எல்லாத்தையும் நாம் வீணாக்கி விட்டு கடைசி நேரத்தில் இறைவன் கிட்ட வாய்ப்பு கேட்ட மட்டும் வைங்க. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு படிப்பினையாக ஒரு சம்பவத்தை திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். யாரு? ஃபிரௌனுடைய வரலாறை சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் தஆலா. ஃபிரௌனுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு வாய்ப்பு கொடுத்தான். திருந்துடா, மூசா நபியை வீட்டுக்கே அனுப்பினான். வீட்டுக்கு அனுப்பி மூசா நபி மூலம் ஃபிரௌனுக்கும் அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கும் அல்லாஹ் தஆலா தவா பண்ணினான். ஃபிரௌன் ஏற்றுக்கொள்ள இல்லை. உன்னுடைய பலத்தை விட இறைவனுடைய பலம் என்று அல்லாஹ் தஆலா நிரூபித்தான். அப்பவும் அவன் ஏற்றுக்கொள்ளல. அவனுடைய மனைவி இறைவனை ஏற்றுக்கொண்டான், அந்த நேரமும் இவனை ஏற்றுக்கொள்ளவில்லை.
கடலை இரண்டாக பிளந்து அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய அற்புதத்தை காட்டினான். அப்பவும் அவன் ஏற்றுக்கொள்ள இல்லை. எப்ப ஏற்றுக்கொண்டான் தெரியுமா? பிளந்த கடல்ல மூழ்கடிக்கப்பட்டானே, மூழ்கடிச்சு உயிர் தொண்ட குழிக்கு அடைஞ்ச உடனே மூசா ஹாரூனுடைய இறைவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான். வாய்ப்பு மிஸ் ஆயிட்டது. உயிர் தொண்ட குழிக்கு அடைஞ்சவனே இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு இறைவனிடத்துல கட்டு அழகும் அல்லாஹ் இடத்துல இறைவனிடத்துல அதுக்கு எந்த ஒரு பெருமதியும் கிடையாது. அந்த ஃபிரௌன் என்ன சொன்னான் தெரியுமா? அவனுடைய சபையில ஹாமான் என்று சொல்லி ஒருத்தன் ஃபிரௌனுடைய சபையில இருந்தான். அந்த ஹாமான் அழைச்சி ஃபிரௌன் என்ன சொன்னான்? ஹாமானே, நீ ஒரு உயர்ந்த கோபுரத்தை கட்டி. என்னத்துக்கு கோபுரத்தை கட்டணும் தெரியுமா? அந்த கோபுரத்தினுடைய உச்சியில நான் ஏறி இந்த மூசா சொல்லக்கூடிய இறைவனை நான் பார்க்கணும். எப்படியாப்பட்ட வார்த்தைன்னு பாருங்க. கட்டளையிடுறான். இறைவனை ஏற்றுக்கொள்ள இல்ல, வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்தாம விட்டுட்டு அவன் ஹாமானுக்கு கட்டளையிடுறான். ஹாமானை உயர்ந்த ஒரு கோபுரத்தை கட்டி அதுக்கு மேலே ஏறி நான் அந்த மூசா சொல்லக்கூடிய இறைவனை பார்க்க வேண்டும். அப்படியாப்பட்ட ஒரு கொடூரவன். அவனுக்கும் அல்லாஹ் தஆலா வாய்ப்பை கொடுத்தானே, அவன் வாய்ப்பை பயன்படுத்தல. அப்ப இவ்வளவு வாய்ப்பு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருகின்றான். அல்லாஹ் தஆலா எங்களை படைத்த நோக்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது என்ன சொல்கின்றான்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் படைத்த நோக்கம் என்னது? இறைவனை வணங்க வேண்டும் என்று. அப்ப எங்களுடைய ஆயுள் காலத்தில் இறைவனை வணங்குவதற்கு எவ்வளவோ வாய்ப்பை தந்திருக்கின்றான். அதை நாம் செய்ய வேண்டும். எங்களுடைய மனைவி செய்ய வேண்டும், எங்களுடைய வாரிசுகள் செய்ய வேண்டும், எங்களுடைய பெற்றோர்கள் செய்ய வேண்டும். இன்றைக்கு தொழுகை என்பது இந்த முஸ்லிம் சமூகத்துல கேள்விக்குறியா இல்லையா? ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க. தொழுகை என்பது அல்லாஹ் தஆலா படைத்த நோக்கமே இதுதான் என்று சொல்கின்ற அந்த வணக்கம் இந்த முஸ்லிம் சமூகத்துல கேள்விக்குறியாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா திருமறையில அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கட்டளை என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா நபிக்கு சொல்கின்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. நபியே, உங்களுடைய குடும்பத்துக்கு தொழுவும்படி ஏவுங்கள். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு போட்ட கட்டளை. தூதருக்கே இப்படி ஒரு கட்டளை என்று சொன்னால் எங்களுக்கு என்னது? படைத்த நோக்கமே அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று. இதை பொடுப்போக்காக விடக்கூடிய எத்தனை பேர் எங்களுடைய குடும்பத்துல எங்களுடைய சமூகத்துல பார்க்கிறோம். அப்போ வாய்ப்பை பயன்படுத்துறோமா? மறுமைக்குரிய வாய்ப்பு இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை, அதனுடைய அந்த சொர்க்கத்தினுடைய இலக்கு, சொர்க்கத்தை அடையக்கூடிய வாய்ப்பு. இவ்வளவு வாய்ப்பையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்து இப்படி செய், இப்படி செய், இப்படி செய் அல்லாஹ் தஆலா இவ்வளவு எச்சரிக்கை, இவ்வளவு கட்டளைகள், இவ்வளவு வரலாறுகளை எல்லாம் சொல்லி தந்து இதையெல்லாம் புறக்கணிச்சுட்டு நாம் மரணித்தோம்னு வைங்க. மரணித்ததன் பின்னால் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை, அதாவது இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா தந்த வாய்ப்பை எல்லாம் தவற விட்டு மிஸ் பண்ணிட்டு மரணித்து நாளை அல்லாஹ்வுடைய முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு அடியான் புலம்பக்கூடியதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஒரு அடியான் நரகத்துக்கு போயிருக்க மாட்டானாம். அவன் நரகவாதி, நரகத்துக்கு போயிருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய முன்னிலையில கேள்வி கணக்குக்காக வேண்டி நிறுத்தப்பட்டிருப்பான். அவனுக்கு முன் கேள்வி கணக்குகளை முடித்து நரகத்துக்கு போனவர்களுடைய அந்த அழுகுரல் இருக்குதே, அவர்களுடைய அலறக்கூடிய சத்தம் இருக்குதே, அந்த சத்தத்தை ஒரு அடியான் கேட்பானாம். இவனுக்கு முன்னுக்கு நரகத்துக்கு போய்த்திருப்பாங்க. அந்த நரகத்தை பார்த்து, அந்த நரகத்தினுடைய வேதனையை பார்த்து, அந்த அலறக்கூடிய சத்தத்தை ஒரு அடியான் கேட்டுவிட்டு இறைவனிடத்துல சொல்லுவானாம், ஹீனர் தரலதா லவ் அன்னலி கர்ரா ஃபகூன மினல் முஹ்சினீன். இறைவா, எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திரு, எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திரு. அந்த சத்தத்தை என்னால கேட்க முடியாது. இவன் போயிட்டே இருக்க மாட்டான், இவன் அதை பார்த்திருக்க மாட்டான், வேதனை அனுபவிச்சிருக்க மாட்டான். அங்க கத்திர சத்தம் இருக்குதே, நரகத்தினுடைய வேதனை ஒரு பக்கம் விடுங்களேன். நரகத்தினுடைய வேதனைக்கு தான் அதற்கு உலகத்துல சின்ன அந்த நரகத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் போது வேதனையில் சின்னதிலும் சின்ன ஒரு வேதனை நாம் ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருப்போம். இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகள் அனுபவிச்சிருப்பீங்க, பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாங்க அனுபவிச்சிருப்போம். எல்லாருமே ஸ்கூல் போனவங்க தானே, பாடசாலை போனவங்க தானே. பாடசாலையில ஸ்கூல்ல ஏதாவது ஒரு ஹோம் ஒர்க்கோ அல்லது ஏதோ ஒரு பாடம் ஒன்று செய்யலன்னு வைங்க. ஹோம்ஒர்க் செய்யாதவங்க எல்லாம் எழும்புங்கன்னு சார் சொல்லுவாரு. எல்லாம் எழுப்பி நிற்போம். முன் லைன்ல இருக்கிறவனுக்கு இப்ப அடி தொடங்கும். அவன் கையை நீட்டி அடி வாங்கிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு இப்படி தேய்க்க பார்த்து, அவன் துடிக்கிறத பார்த்து பின்னுக்கு லைன்ல இருக்கிறவன் என்ன தெரியுமா செய்வான்? அவன் அடியே வாசிக்க மாட்டான்.
அவன் சும்மா கையை தேய்ச்சிட்டு இருப்பான், இப்படி தேய்ப்பான், இந்த கையில தான் அடி விழ போதோ, இந்த இப்படி தேய்ச்சிட்டு இருப்பான். அனுபவிச்சிருக்கிறோமா இல்லையா? அனுபவிப்போம். பிளாக் போர்ட்ல முன்னுக்கு திரும்ப வச்சு பின் பக்கத்துல சேர் வெளிப்பாரு, அவன் இப்படி பிடிச்சிட்டு தேய்ப்பான், பின்னுக்கு இருக்கிறவன் சும்மா பிடிச்சிட்டு இருப்பான். இயற்கையாக நடக்கக்கூடியது. இந்த சின்ன ஒரு வேதனைக்கே இவ்வளவு துடிக்கிறோமே, அத மாதிரி அங்க ஒரு சம்பவத்தை அல்லாஹ் தஆலா வைப்பான். இப்படி நரகத்துக்கு முன்னால் போகக்கூடியவர்கள் படக்கூடிய வேதனையை பார்த்து இவன் இறைவன் இடத்துல சொல்லுவானாம், ஹீன தரலதாப் லவ் அன்னலி கர்ரா ஃபகூன மினல் முஹ்சினீன். இறைவா, எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திரே, நான் பேய்த்து நீ நினைக்கிற மாதிரி, நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு நல்லவனாக நான் உன்னிடத்துல வந்துருவேன் என்று ஒரு அடியான் சொல்லுவானாம். அல்லாஹு தாலா சொல்லுவான் அவனை பார்த்து, அடே நான் உனக்கு வாய்ப்பு தரலையா? எவ்வளவு வாய்ப்பு தந்தேன் உனக்கு, எந்த அளவுக்கு வாய்ப்பு தந்தேன், அவ்வளோ வாய்ப்பை நீ வீணாக்கி விட்டு இப்படி ஒரு நாள் வரும், நரகம் இருக்குது, சொர்க்கம் இருக்குது, இப்படி வேதனை இருக்குது, இப்படியாப்பட்ட ஒரு கேள்வி கணக்குரிய நாள் இருக்குது, இந்த நாளை நீ முகம் கொடுக்க வேண்டும், இப்படி கஷ்டப்படுவாய், இப்படி துன்பப்படுவாய், எல்லாத்தையும் நான் குர்ஆன்ல சொல்லிட்டேன், என்னுடைய தூதர் மூலமும் சொல்லிட்டேன். இவ்வளவும் படிச்சு, இவ்வளவும் நீ பார்த்து, இவ்வளவுத்தையும் கேட்டு எல்லாம் செஞ்சுட்டு தந்த எல்லா வாய்ப்பையும் நீ பயன்படுத்தாம மிஸ் பண்ணிட்டு பொடுக்கு போக்காக விட்டுட்டு இப்ப வந்து என்கிட்ட வாய்ப்பு கேட்கிறியே. இறைவன் சொல்லுவானா அவனை பார்த்து, எப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நாங்கெல்லாம் இறைவன் தந்த இந்த வாய்ப்பை எந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டும்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட, சுவர்க்கத்துக்கு பேர் குறிப்பிடப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் சொர்க்கத்துக்கு பேர் சொல்லாச்சு, கன்ஃபார்ம் டைரக்ட் சொர்க்கம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லப்பட்டாச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சிருந்தா அல்லாஹ் தஆலாவே பேரை சொல்லிட்டான், நான் நினைச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போகலாமே. வாழ்ந்தாங்களா? அந்த நரகத்தை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே அந்த அளவு பயந்தார்கள் என்று சொன்னால் நாம் எந்த அளவு பயப்பட வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தஹியாத் ஓதினதன் பின்னால் இன்னக ஹமீதும் மஜீதுன்னு முடிப்போமே, முடித்ததன் பின்னால் இறைவனிடத்திலே 4 விடயங்களை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பார்கள், அதிலிருந்து மீட்சியை கேட்பார்கள். அதுல ஒன்றுதான் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம். இறைவா, நரகத்தினுடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க. ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம், அந்த நரகத்தினுடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு. ஆல்ரெடி சொர்க்கத்துக்கு பேர் சொன்ன ஒரு தூதர். கேட்கணுமா? கேட்க தேவையில்லை. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு தொழுகையிலையும் கேட்டாங்க. ஏன் என்று சொன்னால் அந்த நரகம் என்று சொல்லக்கூடியது அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படியாப்பட்ட ஒரு தண்டனை. அந்த தண்டனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி அதைவிட சிறந்த, எந்த கண்களும் கண்டிடாத, எந்த உள்ளமும் சிந்திச்சிடாத ஒரு சொர்க்கத்தை நாம் அடைவதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றான். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உலகத்தில் ஒரு விடயத்தை நாம் அடைந்து கொள்வதற்காக வேண்டி ஐ டூ மை பெஸ்ட் என்று சொல்லுவோமே, என்னால் முடிந்த சிறந்ததை நான் செய்வேன், மற்ற புழுவாங்க உப்பரமேதே வாங்கறனா, என்னால் முடிந்த எல்லாத்தையும் நான் செய்வேன் என்று நினைக்கக்கூடிய நாங்கள், அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நான் ஒரு வாய்ப்பு தந்திருக்கின்றேன், இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திட்டு வந்தாய்னா உன்னுடைய இலக்கு சொர்க்கத்தை நான் தருவேன் என்று. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா தந்த அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்துறோமா? யோசிச்சு பாருங்களேன். அல்லாஹ்வை புகழ்ந்தால் சாதாரணமாக எந்த ஒரு செயலும் இல்லாமல் லேசா செய்யக்கூடிய நன்மைகள் இருக்கின்றது. செய்யறோமா? செய்யறோம் இல்லை. பிரார்த்தனைகள் செய்யறோமா? செய்யறோம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் 60 வருடம் வாழ்ந்த ஒரு மனிதன் இறைவனிடத்துல கொண்டு வரப்படுவானாம். 60 வருடம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அதுவும் புகாரில வரக்கூடிய செய்தி. 60 வருடம் வாழக்கூடிய ஒரு மனிதன் இறைவனிடத்துல கொண்டு வரப்படுவான். கொண்டு வரப்பட்டோனே அந்த 60 வருடம் வாழ்ந்து அல்லாஹ் தஆலா அவனுக்கு 60 வருடம் கொடுத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் வாய்ப்பை தவறவிட்ட ஒரு பாவியாக, ஒரு நரகவாதியாக, ஒரு கெட்டவனாக அல்லாஹ்வுடைய முன்னிலையில வந்து இறைவன் கிட்ட சொல்லுவானா, இறைவா
நான் திருந்த ஒரு வாய்ப்பு நீ தரவில்லையேன்னு சொல்லுவானாம். புகாரில வரக்கூடிய செய்தி. 60 வருஷம் கொடுத்துருப்பான்ல, 60 வருஷம் கொடுத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் இறைவன்கிட்டே வந்து சொல்லுவானாம், இறைவா நான் திருந்தி வாழ்வதற்கு நீ எனக்கு ஒரு வாய்ப்பு தரவில்லையே. புகாரில 6419வது செய்தி. ஒரு அடியான் சொல்லக்கூடியதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அந்த அடியானை பார்த்து இறைவன் கடுமையாக கோபப்படுவானாம். கோபப்பட்டு இறைவன் கேட்பான், அடே 60 வருடம் உனக்கு ஆயுள தந்த நீ உனக்கு வாய்ப்பு தரவில்லை என்று சொல்றீரா? அற்ப ஆயுள் ஒண்ணு எடுத்துட்டேனா? அற்ப ஆயுள் அல்லாஹ்வுத்தாலா எடுக்கலையே. பிறந்த குழந்தைகள் அல்லாஹ்வுத்தாலா எடுப்பான். வயது கிடையாது, நாள் கணக்குல, மாத கணக்குல, வருட கணக்குல இப்படி எல்லாம் குழந்தைகள் மரணிப்பாங்க, இளைஞர்கள் மரணிப்பாங்க, தொழுக கடமை ஆயினதுக்கு பின்னால மரணிப்பாங்க. இப்படி எல்லாம் அல்லாஹ்வுத்தாலா எடுக்கல. 60 வருடம் ஆயுள கொடுத்து 60 வருடம் வாழ்ந்து அந்த 60 வருடம் வாய்ப்பை தவற விட்ட ஒரு அடியான் இறைவனிடத்துல வந்து சொல்லுவானா, இறைவனே நீ எனக்கு ஒரு வாய்ப்பு தரவில்லை திருந்துவதற்கு. அல்லாஹ்வுத்தாலா சொல்லுவானாம், 60 வருடம் வாய்ப்பு தந்தேனேடா, எனக்கு இன வச்சு கொண்டு இருந்தாய், இதுல இருந்து நீ இப்ப திருந்துவாய் அப்ப திருந்துவாய்னு பார்த்தேன், நீ திருந்தல்ல. மதுபானம் அருந்தி கொண்டு இருந்தாய், இப்ப திருந்துவாய் அப்ப திருந்துவாய்னு பார்த்தேன், நீ திருந்தல்ல. புகைத்தல் பாவித்து கொண்டு இருந்தாய், நீ திருந்தல்ல. எவ்வளவோ அநியாயம் செஞ்சு கொண்டு இருந்தாய், நீ திருந்தல்ல. இவ்வளோ வாய்ப்பு தந்து இப்ப வந்து சொல்றியே நான் வாய்ப்பு தரவில்லை. இந்த கட்டுமையாக இறைவன் கோவப்படுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த வாழக்கூடிய இந்த வாய்ப்பு, இந்த இடத்துல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வயதெல்லையில இருக்கிறோம். ஒவ்வொருவரும் சிந்திச்சு பாருங்க, இறைவன் எனக்கு இப்படி ஒரு ஆயுளை தந்திருக்கிறானே, இறைவன் எனக்கு இப்படி ஒரு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறானே, இந்த ஆரோக்கியத்தை நான் பயன்படுத்தினேனா? இந்த வாழ்க்கையை நான் பயன்படுத்தினேனா? அந்த மறுமையுடைய சொர்க்கத்துக்காக வேண்டி என்னால் முடிந்த சிறந்ததை, என்னால் முடிந்த எல்லாவற்றையும் நாம் செய்தேனா? ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க. அப்போது எங்களுடைய உள்ளம் எங்களுக்கு பதில் சொல்லும், அந்த இறைவன் தந்த அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தினேனா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி வருகின்றது. ஒரு மனிதன் வாய்ப்பை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு இதைவிட சிறந்த ஒரு உதாரணம், இதைவிட சிறந்த ஒரு வரலாறு சம்பவம் எங்களுக்கு தேவையே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உன்னுடைய கண்ணுக்கு எதிரே மறுமையுடைய நாள் தோன்றுகின்ற வச்சுக்கொள்ளுங்க. அதாவது மறுமை உலகம் அழியக்கூடிய அந்த கியாமத்தினுடைய நாள், மறுமையுடைய நாள் எங்களுடைய கண்ணுக்கு முன்னுக்கு வந்துச்சு. கண்ணுக்கு முன்னுக்கு இப்ப விளங்குது, நெருப்பாக வருகின்றது, காத்தாக வருகின்றது, ஏதோ ஒன்று இல்லை, உலகம் அழிய போகுது. இப்ப எங்களுக்கு தோணுது, இதோட இந்த உலகம் அழிய போகுது, மறுமை நாள் வந்துட்டு என்று கண்ணுக்கு முன்னுக்கும் மறுமை நாள் வந்தாலும் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன் காமத் அலா அஹதிக்குமுல் கியாமா ஃபஸ்லா ஃபல் யத்ரிஸ்ஹா, உன்னுடைய கை மறுமை என்ற அந்த நாள் உன்னுடைய கண்ணுக்கு முன்னுக்கு இருக்குது. அந்த நேரத்தில் கூட உன்னுடைய கையில சின்ன ஏதாவது ஒரு கன்று, ஒரு மரத்தினுடைய விதையோ ஒரு கண்டோனுடைய கையில இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப நீ உதாசீனமா நினைச்சு கொள்ளாத, மறுமையுடைய நாள் தான் வரப்போகுது, உலகமே அழிந்து போக போகுது. இந்த சின்ன ஒரு கன்றை, இந்த விதையை நாம் பூமியில நாட்டி இதன் மூலமாக எனக்கு நன்மையா வரப்போகுது என்று அதை தூக்கி வீசிட்டு பொடுப்போக்காக நினைக்காமல், மறுமை உன்னுடைய கண்ணுக்கு முன்னுக்கு வந்தாலும் அதை நீ நட்டு விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன் காமத் அலா அஹதிக்குமுல் கியாமா ஃபஸ்லா ஃபல் யத்ரிஸ்ஹா, அந்த மரக்கன்றை நீ அற்பமாக நினைக்காமல் அதை ஒரு இடத்துல நட்டி விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஏன்? அதன் மூலமாவது தர்மம் செய்த நன்மை உனக்கு வந்துடணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு மரக்கன்றை நட்டு வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை புகழக்கூடிய எத்தனை திக்ருகள் இருக்கின்றது, சொல்ல முடியுமா? இயலாதா? எவ்வளவு சொல்லலாம், சொல்கிறோமா? வாய்ப்பை பயன்படுத்துகிறோமா? பயன்படுத்துறோம் இல்லை. அப்ப இவ்வளவு காலம் அல்லாஹ் தஆலா தந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் பொடுப்போக்காக விட்டுவிட்டு நாம் இறைவனை சந்தித்தால், எப்படி 60 வருடம் வாழ்ந்த ஒரு அடியான் இறைவனிடத்துல வந்து, இறைவா நான் திருந்துவதற்கு நீ ஒரு வாய்ப்பை தரவில்லை என்று சொல்லும் போது இறைவன் எப்படி கோவப்பட்டானோ, அது போன்று நாளை மறுமையில நாமும் இறைவனுடைய கண்ணுக்கு முன்னால் இறைவனுடைய எதிரே நிற்கும் போது நாமும் இறைவனிடத்தில் இப்படி ஒரு பதிலை சொன்னால் இறைவன் நிச்சயமாக எங்கள் மீதும் கோவப்படுவான்.
எப்படி அந்த நரகவாசியில் அழுகின்ற அந்த குரலை கேட்டு அடுத்தவர் பயப்பட்டு இறைவனிடத்தில் எப்படி வாய்ப்பு கேட்டாரோ அது மாதிரி வாய்ப்பு கேட்காமல் இறைவனிடத்திலே வாய்ப்பு கேட்காமலே சொர்க்கம் போகக்கூடிய ஒரு அடியானாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு தாலா தந்த இந்த உலக வாழ்க்கையை மறுமைக்கூடிய ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நாளை மறுமையிலே இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இறைவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு நல்ல அடியானாக சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹு தாலா எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.